நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இப்படி வந்து இது தப்பாக பண்ணிட்டாங்களே அதனால தான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு இருக்கும். பெரும்பாலான மக்கள் சில விஷயங்களை தப்பாகவே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அதனால தான் இந்த விபத்து நடக்கிறதாக உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்ன? குறிப்பாக 4 வழிச்சாலைகளில் மெதுவாக போகிற வாகனம் லெஃப்டில் போகணும். ஆனால் லெஃப்டில் யாரும் போகிறதில்ல, ரைட்டில் தான் போகிறான். ரைட்டில் தான் ஹெவி வெஹிக்கிள் மெதுவாக போகிற வாகனம் ஃபுல்லாக ரைட்டில் போகிறான். ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஓவர்டேக் பண்ணக்கூடிய வாகனம் எல்லாம் லெஃப்டில் தான் ஓவர்டேக் பண்ணுறாங்க, ஆனால் ரைட்டில் ஓவர்டேக் பண்ணுறோம். அதாவது தடங்களை பல்வேறு தடங்கள் இருக்குதுன்னா ஒவ்வொரு தடத்தையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதே தெரியல. இடது பக்க சாலையை பயன்படுத்தணும், ஓவர்டேக் பண்ணுறது இருந்தால் அந்த 2வது சாலையை பயன்படுத்தி ஓவர்டேக் பண்ணணும். ஆனால் பெரும்பாலானோ இடது பக்கம் மெதுவாக செல்லும் வாகனங்கள் இடது பக்கமாக போகிறதில்லை. அடுத்து நாங்கள் சாலை விபத்தை தடுக்கிறதுக்கும் நாங்கள் 2 வீலருக்கும் தனி பே குறைஞ்சபட்சம் ஒரு 3 அடி விட்டால் கூட போதுங்க. அங்கே 2 வீலர் மட்டும் போகிற மாதிரி எல்லா நெடுஞ்சாலைகளையும் 2 வீலருக்கான தனி பே அமைச்சாவே ஒரு பெரும்பாலான விபத்துகளை குறைக்கலாம். நாங்கள் அடிக்கடி சொல்கிறது 2 வீலர் இஸ் த பாய்சன் ஆஃப் த ரோடு. விஷம். அவன் வந்து நடுவில் பூந்து அவன் நல்லா இருக்கிறவங்க மொத்த பேரையும் விபத்துக்குள்ளாக்கிறாங்க. அதனால் இருசக்கர வாகனத்துக்குன்னு தனி பே இருக்கணும். இல்லை அப்படின்னா பொது போக்குவரத்து இருக்குது இல்லையா, பஸ், இதுக்குன்னு தனி பே இருந்தால் பொது போக்குவரத்தை எல்லாரும் எடுத்துக்கணும். இப்போ 100 பேர் போகக்கூடிய பஸ்ஸு ஒரு எவ்வளோ இடம் பிடிக்குது, அதே 100 பேர் 100 பைக்கு இல்லை 10 கார் அப்படின்னா அது எவ்வளோ இடம் பிடிக்குதுன்னு பாருங்கள். அதனால் மேலை நாடுகளில் பொது போக்குவரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. அதனால் நான் என்ன சொன்னேன் கேட்டால், சென்னை போன்ற பெருநகரங்களில் பொது போக்குவரத்துக்குன்னு தனி பே இருந்தால் பெரும்பாலான விபத்தை கொடுக்கலாம். அதாவது வாகனத்தின் டென்சிட்டியை குறைக்க ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கும். அதனால் அதாவது இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறான், பைக்கில் போனால் நம்ம பூந்து போய் சேரத்தில் ஒரு நேரத்தில் சீக்கிரம் போயிடலாம்னு நினைக்கிறான். ஆனால் அதுவே பொது போக்குவரத்தை பயன்படுத்தினால் நம்ம சீக்கிரமாக போகலான்ற எண்ணத்தை இங்கே பொது போக்குவரத்துக்குன்னு தனிப்பே உருவாக்கணும். இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் இருசக்கர வாகனத்துக்காவது தனிப்பே இருந்தால் நம்ம பெரும்பாலான விபத்துகளை குறைக்கலாம்.